ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபார்வர் யூ எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. பாதி எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராமா வித் ரைட் சேனல் இருக்கும். பேலன்ஸ் எபிசோட்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே தைப்புனை தான் காட்டுறாங்க. அவனோட டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கையில் ஒரு என்வலப் வச்சுட்டு யோசிச்சு பார்க்குற உள்ள போகலாமா வேணாமான்னு. அப்புறம் தைரியமாக உள்ளே போய் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கிட்டே கொடுக்குறான். நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிட்டாங்க. அப்புறம் வெளியே பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்க தைப்பும் அங்கே வரான். என்னாச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்ல இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்குன்னு அவன் சொல்றான். ஒரு வழியா தைரியமா சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இதுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க தான். அப்புறம் உங்க கூட இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, ஏய் நீ பெருசா வளர்ந்துட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பாக்குறான். அப்புறம் திரும்பி பார்க்க சரி ஓகே நீ வரியா, இல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க தேருக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவன் பேசிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன்டா, நான் வேணா ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே அங்க இருக்க காஃபி ஷாப்ல வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எங்கேயாவது போகணுமா நீன்னு சொல்லி கேட்க இல்ல அதெல்லாம் இல்ல, என்னோட டோமுக்கு தான் போகணும். சரி நீ வேணா என்னோட டோமுக்கு சேஞ்ச் ஆயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க உங்க ரூம்க்கா, உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா என்னோட காண்டோக்கு நீ வந்துரு, நீ என் கூட இருக்கும்போது எனக்கும் ஹாப்பியா இருக்கும், நம்ம ரெண்டு பேர் இருக்கும்போது ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்புறம் போர் அடிக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி டைப்புன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். சரி ஓகே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆக்சுவலி நான் தான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டேன், இப்போ நானே உன்னை அங்கேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்றதுக்காக இவன் போறான். அங்க போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய திங்ஸ், நிறைய கேமராஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அது எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று பேசணும், ஃபன்னை பத்தி ஆன்டிக்கிட்டையும் அங்கிள் கிட்டேயும் நான் எப்போ சொல்றதுன்னு சொல்லி கேட்க அதை பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் சொல்றேன், நான் சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, புரியுதா, நீ இன்னுமே இந்த மாதிரியே தான் இருக்க, எதை பத்தி யோசிக்காத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகேன்னு திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அங்க ஒரு ரோபோட் பொம்மை இருக்கு. இவனோட ஒரிஜினல் அம்மா அந்த அவங்க கொடுத்துருப்பாங்களே ஒரு கிஃப்ட், அது மேட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ரென் அப்படின்னு போட்டிருக்கு. இவனோட பேர் வந்து ரென், அதாவது ஜாப்பனீஸ்ல அந்த மாதிரி பேர் வைப்பாங்கல்ல. ஸோ அதனால இது ஜப்பான் அப்படிங்கிறனால இது கண்டிப்பா அவங்க ஜாப்பனீஸாக தான் இருப்பாங்க. அதனாலதான் அங்கிருந்து இது வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோபோ. அந்த டைம்ல இது ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி அங்க டவ் சொல்றான். பரவாயில்லடா இவ்வளோ காஸ்ட்லியா, கண்டிப்பா உங்க அம்மா ஜப்பான்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா தைப்புனுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அம்மா உண்மையாக ஜாப்பனீஸா இருப்பாங்களோன்னு. நீங்க என்கிட்ட ஒன்று கேட்டீங்களப்பா, நான் எங்கேயாவது போகணுமான்னு, எனக்கு ஜப்பான் போகணும்னு ஆசையா இருக்கு, கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையாவா அப்படின்னு கேட்குறான். ஆமா எனக்கு அங்கதான் போகணும், கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். ஆக்சுவலி இவனுக்கு ஜப்பான் போறதுக்கான காரணம் இவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போல. ஒரு வழியா ஜப்பானுக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும். ரொம்ப குளிருதுன்னு சொல்லி தைப்புன்னு சொல்ல நான் அவன் பக்கத்துல இருக்கும்போது வாமா இருக்கும்னு சொல்லி பின்னாடி இருந்து அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போறாங்க, அந்த ஊரை சுத்தி பார்க்க போறாங்க. ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அந்த இடம்லாம். ஸோ எப்பயும் போல தைப்புன்னு போட்டோஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கான். அப்புறம் பாவை இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடுன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இப்படி இவங்க மூமெண்ட் ஜப்பான்ல ரொம்ப ஹாப்பியாவே தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்க டெம்பிள்ஸ்க்கு போறாங்க. அப்புறம் சாப்பிடுறதுன்னு அப்படியே ஒரு மூமெண்ட் எல்லாம் ஹாப்பியா போகுது. சுத்தி பார்க்க வந்தனால சுத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அம்மாவை தேடி தான் தைப்புன்னு வந்திருப்பான். ஆனா கூட சேர்ந்து அங்க இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல்லாம் பார்த்து பார்த்து சாருக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் எப்பயும் போல போட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுல வேற சும்மா இல்லாம பாவை இப்படி போஸ் கூட அப்படி போஸ் கூடுன்னு வேற போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். போதும் நான் எடுத்ததுங்கிற மாதிரி பாவன் கிட்ட வரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் பாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வீடியோ கால், ரெண்டு பேரும் பேசுறாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணல, என்ஜாய் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிட்டாங்க. தைப்புன் அம்மாவை பத்தி நான் கொஞ்சம் பேசணும், அது வந்துன்னு சொல்லி ஆரம்பிக்க அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா ஒண்ணு அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அவங்க சுவாசிச்ச அந்த மூச்சு காத்தையாவது நானும் இந்த மாதிரி சுவாசிக்க முடியுதுல, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதெல்லாம் கேட்கும்போது பார்க்க ஒரு மாதிரியே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு எப்பயும் போல போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து தைப்புன்னு நினைக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல நானும் கொஞ்சம் தேறிட்டேன் போல இருக்குன்னு சொல்ல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே வா அடுத்தது எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாங்க. இப்படி இவங்க ஷாப்பிங்கு அப்புறம் பாத்திங்னு சொல்லி போய்கிட்டே இருக்க அப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. வந்து ஜோஹன் கிட்ட ஃபோன் பண்ணி எப்படியாவது தைப்போனோட அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கான். கரெக்டாக அங்கே ஜாப்பனீஸ் ட்ரெஸ் போட்டுட்டே அங்கே
தாய் பொண்ணும் வரா. உண்மையாவே சொன்னா அந்த ட்ரெஸ் 2 பேருக்கும் ரொம்ப காமெடியா தான் இருக்கு. பட் ரொம்ப கியூட்டாவும் இருக்கு பார்க்கறக்கு. அதுலயும் தாய் பொண்ணோட ட்ரெஸ் தான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. "நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு" அவன் சொல்றான். உண்மையாவே கியூட்டா இருக்கனாங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. "நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" சொல்லி அப்படியே அவன பார்த்துக்கிட்டே இருக்கான். "கியூட்டு கியூட்டுன்னு சொல்லிட்டே இருக்க." கியூட்டா அப்படியே அவன பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நம்ம தைப்பூன் பையன். "அப்புறம் என்ன? அப்புறம் நல்ல பையனா நடந்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி அவன பார்த்து சொல்ல, அப்புறம் கொஞ்சம் "இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் வெயிட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். இதுக்கு மேல முடியாது போடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுத்து ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஒரு வழியா 2 பேருக்கு இடையில கியூட்டான ஒரு மூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஃபைனலி 2 பேருக்கு இடையில இன்டிமேட் சீன் முடிஞ்சுது. காலையில எந்திரிச்சனையும் "நீ ஓகேவான்னு" டைப்பூனை பார்த்து கேட்க, "அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு" அவன் வெட்கப்படுறான். சாரின்னு சொல்ல, "எதுக்கு சாரி சொல்றீங்க? அது நீ வேணான்னு சொன்ன. நான் தானே ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த டைம் ரொம்ப பொறுமையா ஜென்டலா நடந்துக்கிறேன்னு" சொல்ல, "உண்மையாவா?" அப்படிங்கிற மாதிரி டைப்பூன் கேட்குறான். ஆமான்னு அவன் சொல்ல, "உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு" சொல்லி 2 பேரும் நைட் நடந்த மேட்டரை பத்தி தான் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் நம்ம டைப்பூன் பையன். ஸோ அப்புறம் மார்னிங் பார்த்தா சாப்பிடலான்னு போறாங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சாப்பாடு சாப்பிடாம திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான் டைப்பூன். "என்னாச்சு? இங்கேருந்து போகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா போகணும். ஆனா எனக்கு இப்ப இங்க இருக்க பிடிச்சிருக்கு." "அட பாவி! வந்த உடனே ரொம்ப குளிருது போலாம் போலான்னு சொல்லி படுத்தி எடுத்த" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது அப்ப. "ஆனா இப்ப எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்ல, "சரி அப்ப நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம இதே இடத்துக்கு வரலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அங்க சாப்பிட்டு இருக்க தைப்பூனை போட்டோ எடுத்துட்டு அவனை பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த போட்டோ நான் போஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவன் அப்படியே போஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடுறான். அப்புறம் ஷாப்பிங் போறாங்க. ஷாப்பிங் போய் நிறைய திங்ஸ்லாம் வாங்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஷாப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்க எல்லாமே அழகா இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்கை மாதிரி ஒரு பவுச் இருக்கு. அத டைப்பூன் பார்க்குறான். ஆனா அது வாங்கணுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து எப்படி இவன் வச்சுட்டு போறான் அந்த பவுச்ச அவன் தான் வாங்கி கொடுக்க போறான். அது நமக்கே தெரியும். அதே மாதிரி சீன் தான் அங்க நடக்குது. அப்புறம் ஜப்பான் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஒரு வழியா இங்க வந்துட்டாரு நம்ம தைப்பூன் சார். வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் அதை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்களும் போறோம் இரு அப்படின்னு சொல்லி நார்த்தும் தேர்வும் சொல்லிட்டே இருக்க, இதெல்லாம் பார்க்குற டவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களாம் பேரோட இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, "ஏண்டா உனக்கு பேர் இல்லையாடா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க இருக்காங்கன்னு" சொல்லிட்டு வேகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கருப்பு கலர் ஒரு பூனைக்குட்டி. எனக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இது மட்டும்தான்னு சொல்ல, "இது க்யூட்டாக தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஓவரா தான்டா இருக்கு" அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உனக்கு கிளாஸ் இல்லையான்னு சொல்லி கேட்க, இன்னும் உனக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையில, ஸோ அதனால மற்றவங்க எல்லாம் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. அங்க டைப்புன்னு மட்டும் இருக்கான் போல. அப்புறம் அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. பாக்கிட்ட டவுட் கேட்குறா. டவுட் கேட்குற மாதிரி வந்து, "இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தியே, அந்த பையன் யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு" சொல்லி கேட்க, "ஆமா ஏன்?" அப்படின்னு சொல்ல, "அவன் ரொம்ப க்யூட்டா இருக்கான். அதனால தான் கேட்டேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. க்யூட்டுன்னு சொன்ன உடனே அப்படியே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. "ஏய் இங்க பாரு ஹில், எனக்கு ஒரு டவுட்டு. டைப்புன்னு ரொம்ப க்யூட்டா இருக்கான்ல, நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "திடீர்னு என்னடா டவுட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேருந்து அர்த்தித் பார்க்குறான். "நீ பண்றது கொஞ்சம் ஓவரா இல்லையடா? வர வர இப்பெல்லாம் நீ ஜோகன் மாதிரி ஆயிட்டேன்னு தோணுதுன்னு" அறுத்திட்டு ஓட்டிட்டு இருக்கான் அங்க ஃபாவ. இப்படி இவனுங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, இவனுங்க வம்புக்கு நான் வரலப்பாங்கிற மாதிரி ஆர்த்தி தூங்க போயிட்டான். அதுக்கப்புறம் இங்க பிஸியா உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு நம்ம தைப்பூன். "என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?" பாக்கிட்ட இருந்து மெசேஜ். "நான் படிக்கிறேன்னு" சொல்றான். "ஓகே உனக்கு ஃபுட் அங்க வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுன்னு" சொல்லி அவன் மெசேஜ் பண்றான். சரி சாப்பிடலான்னு சொல்லி வந்து பார்த்தா அங்க கருப்பு கலர் ஒரு டெடி பேர் மாதிரி இருக்கு. "ஓ இது ரொம்ப கியூட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்றான். "ஓ அப்படியா, சரி நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, எதை பத்தி கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அங்க இருந்தா கூட தைப்பூன் நினைப்பிலேயே நம்ம சார் இருக்கிறாரு. அவனும் அந்த பொம்மையை எடுத்து பார்த்து வெக்கப்பட்டுட்டு கியூட்டா அதை பார்த்து கொஞ்சிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் படிச்சுட்டே இருந்தவன் டேபிள்ல அப்படியே தூங்கிட்டான் போல. அங்க இருந்து வரான். "தூங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு" சொல்றான். சரி ஓகேவா அப்படின்னு சொல்ல, என்னை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைங்கன்னு சொல்ல, அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் அவனை படுக்க வச்சுட்டு, "எனக்கு படிக்கணும், நான் படிக்க போறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றான் "ஏன் இப்ப இந்த டைம்ல எதுக்கு படிக்கிறீங்க? போன டைம் மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நான் போய் படிக்க போறேன்னு" சொல்ல, சரி ஓகேன்னு சொல்ல, "எனக்கு ரிவார்டு கொடுன்னு" சொல்ல, வேணும்னே கணத்துல கிஸ் பண்ணிட்டு போய் படுக்கிறான். "நானே ரிவார்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லிப்ஸ்ல கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் டைப்பூன் அங்கேயே தூங்கிட்டான். அப்புறம் சரி ஓகே படிக்கலாம்னு சொல்லி போக, அங்க டைப்பூனோட போன் ரிங் ஆகுது. அப்பா தான் கால் பண்றாரு. சரி ஓகே அவங்க அப்பா தானே, நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்றான். அட்டன் பண்ணி காதுல வச்ச அடுத்த செகண்ட் அங்க அப்பா பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. "உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடான்னு" சொல்லி அவர் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பேசுறான். "ஓ
நீயா? நான் டைப்புன்னு நினைச்சேன்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு. டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு கடுப்பா அப்பா திட்டிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏன் அவன் கூட போயிருக்காங்கிற மாதிரி கடுப்பா பேச, சார் இங்க நம்ம பண்ணிட்டு இருந்த டீலிங்கு இப்ப கொஞ்சம் மாத்திருக்கு. நம்ம சென்னை போகணும். ஸோ நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாளைக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா திங்க் பண்றாரு. எப்படியாவது போய் அந்த டைப் பண்ணி மீட் பண்ணணும். அவனை என்ன சொன்னேன், அவன் பாவம் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா போய் மீட் பண்ணிருக்கானுங்கிற மாதிரி கடுப்பா இருக்குது அப்பாக்கு. அப்புறம் இங்க நான் போயிட்டு வரேன், முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி டைப்பன் கிட்ட சொல்லிட்டு போறான். என்ன ஒர்க்குன்னு சொல்லி கேட்க, முடிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். சரி ஓகே அவர் முடிச்சு சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம தைப்பூன் பையன் இருக்கான். அப்புறம் ஹோட்டல்ல ஏதோ ஒரு மீட்டிங்காக வந்திருக்காரு அங்க தைப்பூனோட அப்பா. அங்க வர கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த கிளைண்ட் வேற யாரும் கிடையாது, நம்ம ஃபா தான். ஃபா அப்படியே கெத்தா பிளாக் கலர் ஷூட் போட்டுட்டு நடந்து வரான். அப்பா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, கிளைண்ட் வருவாங்க பாக்கலாம்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க இருந்து ஃபா வரான். ஃபாவை பார்த்தோன்னே அப்படியே அப்பாக்கே ஷாக்கா இருக்கு. இவன் எங்கடா இங்க வந்தாங்கிற மாதிரி. அப்புறம் உங்களை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அங்கிள், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல, என்னாலேயும் உங்களை கண்டுபிடிக்க முடியல, ஃபுல்லா மாறிட்டேன்னு சொல்ல, என்னை மீட் பண்ண வந்த அந்த இன்வெஸ்டர் யாரு? நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனாலதான் வந்தேன். நான் ஸ்ட்ரைட்டாவே வந்துடுறேன். இதுக்கப்புறம் பூனோட லைஃப்ல நீங்க வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்றான். என்ன சொல்ற நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவனோட லைஃப் அவன் வாழட்டும், விட்டுருங்கன்னு சொல்ல, நான் என்ன அவனை போகாதன்னா சொல்றேன்? நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவனோட லைஃப் அவன் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல, அவன் என்னை பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? சொல்லுங்க, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்ல, பணமா? என்ன விளையாடுறியா? என்னோட லைஃப்ல அவனால எத்தனை இழந்திருக்கேன்னு தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவனாலதான் எனக்கு டைவர்ஸ் ஆச்சு. இப்ப கூட என்னோட ஒய்ஃப் போனதுக்கு காரணம் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்க, அதுக்கப்புறம் ஒரு என்வலப்பை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு பையன் போறான். அதுல பார்த்தா இங்க அப்பா பண்ண இல்லீகல் பிசினஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்கலன்னா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஃபா போயிட்டான். அப்பா பாட்டுக்கு கத்திட்டே இருக்க, அடுத்து ஜோகனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபா போக கரெக்டா நார்த் வரான். ஜோகன் எங்க தூங்கிட்டு இருக்காங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு நார்த் அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் போய் ஜோகனை எழுப்பலான்னு போய் கையை பிடிச்சி, ஏ ஜோ எந்திரடான்னு சொல்ல, என்னடா கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நார்த்து கிட்ட பேசுற மாதிரி பேச, நார்த் இல்லைண்ணா அப்படிங்கிற. அட பாவி, நல்ல வேலை, இந்நேரம் உன்னை பெட்ல தூக்கி போட்டிருந்தேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்றான். நான் என்ன ஆர்த்திட்டுன்னு நினைச்சியா? பேசாம இருடான்னு சொல்ல, நல்ல வேலைடா, ஏன்டா இப்படி பண்ணேங்கிற மாதிரி புலம்பிட்டு அங்க இருந்து ஜோகன் போறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதாவது தைப்பனோட அப்பாவை பார்த்தீல, அதை பத்தி தான். ஆல்ரெடி நான் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்லன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் உங்களை வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது பண்ணா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அவங்க அப்பாவை பத்தி நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? ஆல்ரெடி ஆளுகளை வச்சு தாண்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி அவங்க அம்மாவை பத்தின டீடைல்ஸும் நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க ஜாப்பனீஸ் தான், பட் எங்க இருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரமா அந்த அட்ரஸையும் கண்டுபிடிச்சு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்றான். அப்புறம் இங்க டைப்புன்னு பிஸியா இருக்க, பாவனோட வாக்க முடிச்சுட்டு வரான். நான் வந்துட்டேன்னு சொல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஜாப்பனீஸ் வேர்டா? எதுக்கு? அம்மாவை பார்த்தா பேசணும்ல, அதுக்காக. ஓ அப்படியா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? நான் இப்பதான் உன் அம்மாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஜோகன் கிட்ட கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்க ஜாப்பனீஸ் தான், ஜப்பான்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா அவங்கள ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்ல, வா சூப்பர்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். தாய்ப்புனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, குளிச்சுட்டு அப்படியே அங்க ஃபாவறான். டைப்புன் கிட்ட பேசலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் உன் அப்பாவை பார்த்தேன்னு சொல்ல, அப்பா வாங்குற மாதிரி ஷாக்கா இருக்கு. நேத்து உனக்கு அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, நான் தான் ஃபோன் எடுத்தேன். ஸோ உனக்கு தெரியாமே அவரை நான் மீட் பண்ண போயிட்டேன், தப்பா நினைச்சுக்காத. ஆக்சுவலி உங்க அப்பா தான். இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லாம போனது என் தப்புன்னு சொல்ல, இங்க பாருங்க, இதை பத்தி நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லல. ஆக்சுவலி எனக்கு முன்னாடியே தெரியும், என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல, அப்படியா, அவர் சொன்னனாலதான் நீ என்னை விட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்கறான். ஆமா, நான் அதனாலதான் போனேன் அப்படின்னு தைப்புன்னு சொல்றான். இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் என்னை விட்டு நீ போக மாட்டீல, என் கூடயே இருப்பில. ஒருவேளை உன் அப்பா வந்தா நீ உன் அப்பாவை சூஸ் பண்ணுவியா இல்ல என்ன சூஸ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, இந்த டைம் யார் சொன்னாலும் சரி, கண்டிப்பா உங்களை நான் விட்டு தர மாட்டேன், உங்களை தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தைப்புன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்ல, தைப்புனுக்கும் ஹாப்பியா இருக்கு. சரி ஓகே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல, இவனும் ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல உட்காந்துருக்கான். ஜோகனுக்கு மெசேஜ் பண்றான், அவன் என்ன தாண்டா எப்பயுமே சூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கு ஃபாக்கு. ஃபா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் சரி இன்னும் ஓகே காலேஜுக்கு வந்தாச்சு, நான் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன், நீங்க போங்கன்னு சொல்லி ஃபாவை அனுப்பிட்டு தைப்புன்னு அங்க இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறான்.
ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க பாய்ன்னு சொல்லிட்டு வேகமா அங்க டைப்புன்னு போயிட்டான். ஃபாவும் கிளம்பி போயாச்சு. அங்க போய் போர் அடிக்குது. டெரிக்கிட்ட கேட்டா நான் பிஸியா இருக்கேன். கிளாஸ் முடிச்சுட்டு வரேன்டா. நார்த் வரேன்னு சொன்னான். அவன் சீக்கிரம் வந்துருவான் உன்ன மீட் பண்ண. நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்ல, சரி ஓகே. அப்ப நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஜாலியா இருக்கு. இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல. அவங்க எல்லாம் இவன ரொம்ப மிஸ் பண்றாங்க. அப்புறம் ஆன்டி ப்ராவ் கிட்ட இருந்து கால் வருது. எங்க இருக்க தைப்போன்? நான் ஒண்ணு சொல்லணும். உன் அப்பாவை இப்பதான் மீட் பண்ணேன். என்னோட பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு சொல்லி அவர் என்ன ரொம்ப மிரட்டுறாரு. என்னால அவர் கூட இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும். கண்டிப்பா இது நடக்காது. எனக்கு வந்த நிலைமை கண்டிப்பா ஃபைக்கு வராது. நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லி ஆன்ட்டிக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா இவங்க அப்பா அங்க இருக்காரு. அப்படியே தரன்னு எடுத்துட்டு வந்து கும்முன்னு கும்புறாரு. உனக்கு அறிவிலியாடா? ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்ல, எல்லாமே நீ தாண்டா. நீ வந்தனால தாண்டா எல்லாமே போச்சு. இப்ப என்னோட ஒய்ஃப், என் குழந்தைங்க எல்லாரும் பிரிஞ்சு போறதுக்கு நீதான் காரணம்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு என்ன பெத்தீங்க? அப்பவே என்ன விட்டுருக்கலாம்ல. நானா சூஸ் பண்ணேன் உங்களை அப்பாவா? நான் அந்த மாதிரி சூஸ் பண்ற ஆப்ஷன் கிடைத்தா கண்டிப்பா உங்களை சூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன பத்தி இப்படிலாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறான் தாய்ப்போன். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். உங்க அம்மா தாண்டா உன்னை சூஸ் பண்ணா. அப்பவே வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தா அட்லீஸ்ட் இப்ப ஃபன்னாவது உயிரோட இருந்திருப்பான்னு சொல்ல, இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பெருசா போயிட்டு இருக்கு. கோவத்துல அப்பா அடிக்கலான்னு போக நார்த்து மொகரையிலேயே ஒரு குத்து குத்திட்டாரு அப்பா. அதுக்கப்புறம் அங்க சண்டை பெருசாயிடுச்சு. நார்த்து சும்மா இருப்பானா? அப்பா மூஞ்சில ஒரு குத்து குத்த அப்பா கத்திக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அடிச்சது அப்பாவே அப்படின்னு தெரிஞ்ச உடனே நார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, என் ஃப்ரெண்டோட அப்பாவே அடிக்கிற நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். சரி இப்ப என்ன பண்றது? உன்னை அடிச்சதை பார்த்து சும்மா இருக்க முடியல. அதான் அடிச்சிட்டேன்னு சொல்லி நார்த்து சொல்ல, இப்ப என்ன பண்ணலாம்? ஜோகனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வேணா நான் ஒன்னு சொல்லிட்டா, பீர் பாட்டில் இப்படி ஓபன் பண்ணும்போது வாயில் கீறிடுச்சுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி காமெடி பண்றான். அதெல்லாம் நம்புவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க டெரு வேகமா வரான். யாரடா இந்த மாதிரி அடிச்சா? என்னடா ஆச்சுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க சீனியர் கேங்கும் எல்லாரும் வந்தாச்சு. பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் மூஞ்சியும் ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு வலிக்குதான்னு சொல்லி ஃபா அப்படியே டைப்புன்னு பக்கத்துல உட்காந்துருக்க. ஜோகன் வந்து ஃபா வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட, இல்லைங்களை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவனும் போறான். 2 பேரும் போய் பேசுறாங்க. இதோட இது விட முடியாது. ஆல்ரெடி அவர்கிட்ட நான் நல்லபடியா தாண்டா பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா பிரச்சனையை நம்ம பெருசாக்கத்தான் வேணும். இதை இவ்வளவு சீக்கிரம் விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அப்பாவை தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவங்க இல்லீகல் பிசினஸ் தரையா பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டாரு போல. பணத்தை எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க. அங்க வந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணா அதுக்குள்ள போலீஸ் வருது. நீ பண்ண எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போக நியூஸ் அப்படியே டிவியில ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் டைப்புன்னு பாக்குறான். அதை ஃபா பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஃபா சொல்றான், நான் தப்பு எதுவும் பண்ணல. உன்னை நல்லதுக்கு தான் பண்ணேன். உனக்கு எதுவும் என் மேல வருத்தம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவர் தப்பான பிசினஸ் பண்ணாரு, மாட்டிக்கிட்டாரு. மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, ஆக்சுவலி இதுல என்னோட பங்குன்னு பார்த்தேன்னா அவர் பண்ண தப்ப நான் வெளியே சொல்லியிருக்கேனே தவிர நான் எதுவும் அவர் மேல பழியெல்லாம் போடலப்பா. நான் இதுல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பா சொல்றான். ஸோ என் மேல கோவம் இருந்தா கூட என்கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல, நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? நான் உங்க மேல கோவம் எல்லாம் படல. ஆக்சுவலி இவருக்கு இது தேவைதான். இவர் பண்ண தப்புக்கு நல்லா மாட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி டைப்புனும் அப்படிதான் சொல்றான். பார்க்க அதை கேட்கும் போதுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பட் என்ன பண்றது? அவர்னால எல்லாமே முடிஞ்சது. அவரோட மூஞ்சியை கூட இப்ப யார்கிட்டயும் காட்ட முடியாத நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன லவ் பண்றதுக்குன்னு யாருமே இல்லையில, இருந்தவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்கல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ண, நான் இன்னும் உன் கூட தானே இருக்கேன். எப்பயுமே உன் பக்கத்துல தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு யாரும் இல்லைன்னு எப்பயுமே சொல்லக்கூடாது. நீ சோகமா இருக்கிறதுல என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா. அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு இவனும் படுத்திருக்கான். அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு குட்டி சைட் ஸ்டோரி. சைட் ஸ்டோரியில டைப்புன்னு எது குக் பண்ணிட்டு இருக்கா. ஃபா வேகமா வரான். ஒரு என்வலப்ப கையில கொடுக்குறான். இதை ஓபன் பண்ணி பாருன்னு. அதை ஓபன் பண்ணி பார்த்தனே அப்படியே டைப்புனுக்கு ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலி அவங்க அம்மாவோட அட்ரஸ் போல போட்டோ எல்லாமே அதுல இருக்கு. அம்மாவை பத்தின அத்தனை டீட்டெயில்ஸும். இது என் அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைப்புன்னு அழுதுட்டே இருக்க. ஃபா அவனை கன்வின்ஸ் பண்ணக்காக அவன் பக்கத்துல போய் பாக்குறான். அதோட இந்த எபிசோட் சைட் ஸ்டோரி எல்லாத்தையும் இங்க முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.